அசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலம் சம்பந்தமாக மேலதிக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய பல விடயங்கள் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று நிறைய பேர் வாய்ஸ் கட்டுகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று காலை முதலே பல வாய்ஸ் கட்டுகள். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் இந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் பிரபலமாக தொடங்கியவுடன், மக்கள் மத்தியில் சென்று மக்கள் பேச தொடங்கியவுடன் உடனடியாக திரும்பும் அடுத்த செகண்டில் நாமல் ராஜபக்ச எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவையும் பதிவிடுகின்றார். அதாவது, இந்த பிரான்சுக்கு விசாரணை அதிகாரிகள் சென்று அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் எடுத்தது மஹிந்த, பஸ்ஸில் நாமல் மட்டக்களப்பு சென்று சிவனேஸ்வரி சந்திரகாந்தனை பார்த்துவிட்டு வருவதை கண்டுபிடிக்கவா என்று சாதாரணம் செய்கின்றார்கள். அதாவது, இது ஒரு சாதாரண விடயத்துக்கு நீங்கள் பிரான்ஸ் வரை சென்றீர்கள் என்பதை போல இவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மக்கள் பணத்தை வீண்விரயப்படுத்தி விட்டார்களாம். எப்படி? இங்கு இருக்கின்ற விசாரணை அதிகாரிகள் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக வாக்குமூலம் பெறுவதற்கு பிரான்ஸ் வரை சென்றது மக்கள் பணம் வீண்விரயமாக்கப்பட்டதாக உணர்கின்றார் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்சவினுடைய கருத்துக்கும் ஒரு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நேற்றைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீர்கள். 2 நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தோம். ஒன்று கபில சந்திரசேனவின் மரண விசாரணை சம்பந்தமானது ஒன்று. அடுத்ததாக மிக முக்கியமான பேசும் பொருளாக நேற்றைய தினம் அமைந்த இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதாவது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய நேர்காணலில் சொல்லப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கு, அது சம்பந்தமான வழக்கு விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் நேற்றைய தினம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே ஒரு பக்கம் கவலையாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் போது ஒரு வளத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன நாசகார செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை போல என்ன தோன்றுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்ற, அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி வாதாடி வருகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் முன்வைக்கின்ற ஒவ்வொரு காரணங்களையும் பார்க்கும் போது ஒரு பதற்றம். என்னடா இது, ஒரு ஜனாதிபதி தேர்தல், அதை டார்கெட் செய்தும், அதே போல மக்களுடைய பணத்தால் தீவிரவாதிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது கூட நேற்றைய தினம் தான் வெளியானது இந்த விடயம். அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதல் முடிந்ததும் இந்த முக்கியமானவர்கள் யார்?